எல்லா வேலையும் நான் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெத்தலை தீபமும் அப்புறம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சத்கோணம் கோலம் விட்டுறணும். விட்டுட்டு அதில் 6 விளக்கு வெத்தலை வச்சு அதில் 6 கிளியாஞ்சிட்டியில் 6 விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. முடியலன்னா நல்லா நேரம். நான் இன்றைக்கி நெய் தீபம் விளக்கு தான் ஏற்றிருக்கிறேன். ஏற்றிட்டு நம்மளுக்கு நெய்வேத்தியமாக நம்ம வெத்தலை பாக்கு ரொம்ப முடியலைன்னா, என்னால் முடியல அப்படின்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு நெய் தீபம் படைக்கலாம். இது பொங்கல் உங்களால் முடிஞ்சால் பொங்கல், உங்களால் முடிஞ்ச பொங்கலோ பாயாசம் தேங்காய் வச்சும் நீங்கள் நெய்வேத்தியம் படையலாம். நான் வேல் பூஜை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆசை பண்ணணுன்னு. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம வேல் பூஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5 வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு 5 பொருள் வச்சும் பண்ணலாம், 3 பொருள் வச்சும் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச எத்தனை பொருள் வச்சு வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 5 பொருள் வச்சு தான் வேல் அபிஷேகம் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் தூபத்துக்கு நான் நெய் தீபம் தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா கற்பூரம் நான் காட்டுறது இல்லை. அதனால் நான் நெய்யில் தான் விளக்கேற்றி தூபம் காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் நம்ம வேலை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். வச்சோன்னு தட்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்ல தண்ணி வச்சு அதை அபிஷேகம் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நம்ம பாலால் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாலால் நல்லா அபிஷேகம் பண்ணிக்கலாம். உங்களால் பசும்பால் முடிஞ்சாலும் பசும்பால் ஊற்றுறது ரொம்ப நல்லது. இல்லை என்னால் முடியல கிடைக்கல அப்படின்னா பாக்கெட் பாலில் கூட ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி சுத்தமான காய்ச்சாத எந்த பாலாக இருந்தாலும் ஓகே தான். பாலில் அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு பூ போடணும். அரளிப்பூ போட்டால் ரொம்ப நல்லது. அரளிப்பூ இல்லைன்னா பன்னீர் ரோஸுன்னுவாங்கள்ல, அந்த பூ போட்டாலும் ரொம்ப நல்லது. முடியலன்னா உங்களால் எந்த பூ இருக்குதோ அந்த பூவால் பன்னீர் இது பூ போட்டுக்கலாம் சாமிக்கு வேலுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆராத்தி காட்டணும். ஆராத்தி காட்டி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சுத்தமான தண்ணியில் எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணிவிட்டு நான் 2வதாக பன்னீர் தான் எடுத்துருக்கிறேன். பன்னீரில் தான் அடுத்து அபிஷேகம் பண்ண போகிறேன். பன்னீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதே மாதிரி சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அரளிப்பூவால் சாமிக்கு போட்டுட்டு ஆராத்தி காமிச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி சுத்தமான தண்ணியில் அபிஷேகம் பண்ணணும். எல்லாத்தையும் கழிச்சிட்டு நான் அடுத்து விபூதி எடுத்துருக்கிறேன். விபூதியால் அடுத்து அபிஷேகம் பண்ணணும். சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அரளிப்பூ போட்டு
மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு சுத்தமான தண்ணி ஊற்றிட்டு சந்தனத்தால் அடுத்து அபிஷேகம் பண்ணுறேன். குங்குமம் வச்சுக்கலாம். பூ போட்டுக்கலாம். ஆராய்ச்சி காமிச்சிடலாம். ஆராத்தி காமிச்சிட்டு மறுபடியும் சுத்தமான தண்ணி ஊற்றிக்கலாம். அபிஷேகம் பண்ணிடலாம். அடுத்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா தேன் எடுத்துருக்கிறேன். சந்தனம், குங்குமம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பூ போட்டுக்கலாம். ஆராய்ச்சி காமிச்சிக்கலாம். மறுபடியும் சுத்தமாக தண்ணி ஊற்றி 5 பொருள் அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த வேலை எடுத்துட்டு சந்தனமும் குங்குமமும் வச்சுட்டு மண்பானையில் பச்சரிசி ஃபுல்லாக நிரப்பி வச்சு பூ போட்டுட்டு எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை என்ன பண்ணலான்னு கேட்பீங்க. இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை கால்படாத இடத்துல செடியில் ஊற்றிக்கலாம். நீங்கள் அபிஷேகம் பண்ண பாலை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துட்டு கூட அந்த பாலை எல்லோரும் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் குடிச்சிக்கலாம். கால்படாத செடியில் ஊற்றிக்க வேண்டியதுதான் அந்த தண்ணியை. அவ்வளோதான். இது முடித்ததுக்கப்புறம் வேல்மாறல் கண்டிப்பாக வேல் பூஜை பண்ணிவிட்டு வேல்மாறல் பாராயணம் பண்ணணும். நான் இப்போ வேல்மாறல் தான் பாராயணம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம் அது பண்ணலாம், பண்ணாமையும் இருக்கலாம். ஆனால் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. கந்தசஷ்டி பாராயணம் பண்ணியாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு தூப ஆராதனையோட இந்த வேல் பூஜையும் வெற்றிலை தீப பூஜையும் முடிச்சிட்டேன்.